முக்கியமான பகுதியெல்லாம் எரிக்கப்பட்டிருக்கு. நிறைய இராணுவம் தோட்டங்கள் செய்து சோழன் விற்கிற விடயங்கள் முழுக்க எரிச்சு கரைக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த எரிச்சு போட்டு இந்த இடங்களை பாருங்க முழுவதுமாக தண்ணி ஊட்டப்பட்டிருக்கு. ஆப்பிள் அதிவிசேஷம் மாடு அடிச்சவங்க இந்த இடங்கள்ல முழுவதுமாக உடைச்சு இந்த கம்பி வச்சிருப்பாங்க. வந்துவிட்ட நடவடிக்கைகளுக்காக அவற்றிங்க வாடகை காணிகளில் இருந்து எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இருக்கு. மக்களுக்குரிய காணி மக்களுக்கே கிடைக்க வேணும். இது சபைக்குரியது. இராணுவத்தினுடைய ஒரு உடைய உண்டா அப்படி எதில் போட்டு. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக பண்ணத்தெருப்பில் எந்த இடம் இது? காடாப்பிள்ளை ரோட். இந்த இடமே காடாப்பிள்ளை தான். காடாப்புலம் பண்டத்தெருப்பில் காடாப்புலம் என்ற ஒரு பகுதியில் தான் நிற்கிறோம். இன்றைய தினம் 2026 ஆண்டு 1ஆம் மாதம் 28ஆம் தேதி இந்த இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 35-40 பரப்பு இடைப்பட்ட ஒரு காணி இராணுவத்தினால் விடப்பட்டிருக்கு இன்றைய தினம். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இடங்களில் அதிகளவான பயன் தரக்கூடிய மரங்கள், வாழைகள், நிறைய விடயங்கள் இதில் ஒரு பயன் தரக்கூடிய மரங்கள் இருக்குது. அதோட மக்களுக்கு விடுவிக்கப்பட்டதும் ஒரு நல்ல விடயம். காணிகள் இல்லாத காணிகள் கிடைச்சி ஆகணும். ஏன்னாண்டா மக்கள் நிறைய பேர் காணிகள் இல்லாமல் வாடகை காணிகளில் வாடகை வீடுகளில் இருக்கிறாங்க. அதோடு இந்த இடங்களில் இராணுவம் இருந்து நிறைய வியாபாரங்கள் செய்கிறதை அவதானிக்கக்கூடிய மாதிரி. குறிப்பாக பலாலி பகுதியில் நீங்கள் போய் பார்த்தா நிறைய இராணுவம் தோட்டங்கள் செய்து சோழன் விற்கிற விடயங்களை கூட அவதானிக்கக்கூடிய மாதிரி. ஏன்னா அவங்க மக்களுடைய காணிகளை எடுத்து அவங்க ஒரு வருமானம் ஈட்டுறதெல்லாம் அதை ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் இல்லை. அப்போ மக்களுக்குரிய காணி மக்களுக்கே கிடைக்க வேணும். அந்த வகையில் இந்த இடங்களில் நிறைய இடங்கள் எரிக்கப்பட்டு இருக்காது. என்ன காரணம்னு தெரியா. இந்த இடம் இப்போ என்ன மாதிரி இருக்குன்றதை தொடர்ந்து இந்த காணொளியோட பார்ப்போம். பாருங்க, இதில் சந்தில் பிரதேச வைத்தியசாலை பண்ணத்தெரிப்பு இதால் அடங்க. இதால் தான் பிரதேஷ் இதால் போய் இடையால் திரும்ப சொன்னவங்கல்ல. இந்த இடங்களை பாருங்க எவ்வளோ கொக்கி நிற்குதாண்டு. முழுவதுமாக இந்த பகுதி விவசாயத்துக்குரிய பகுதியாக தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு கண்ணுக்கு எட்டின பகுதி முழுக்கவே வயல் வெளியாக தான் இருக்கும். கூடுதலாக இந்த பகுதி முழுக்க விவசாயம் செய்கிற பகுதியாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ பண்ணத்தெருப்பு சந்திலேருந்து வந்த பகுதி கூட மக்கள் இருக்கிற பகுதியாக இருக்கும். மாலை நேரமும் அப்படி இந்த காட்சி இருக்குன்னு பாருங்கள். ஐயா கேட்டு ஒன்று போவோம். இந்த கேட்டு பாருங்க. ஐயா, அந்த இராணுவ முகாம் இருக்கிற பகுதி தான் அந்த இன்றைக்கு விட்ட பகுதி. இதுக்கான போகணும். இப்படியே நீராக போய் ஆஸ்பத்திரி இருக்குது கட்டியாலவே அப்படியே போடுங்க. ஆஸ்பத்திரி மகள் கறியோடு திரும்பி போகுங்கோ. அதெல்லாம் வெளியே உங்களோட காணி எல்லாம் இருக்கும். உங்களோட காணி அதுக்கு காணி எங்களுக்கு காணி அதுக்கு பாருங்க. சரியா, அதெல்லாம் திரும்பிங்க போங்க. அப்படியே சரி சரியா. சரியான உட்பகுதியெல்லாம் வந்து இருந்துருக்காங்களே. என்ன இந்த இடங்களையும் பாருங்கள் முழுக்க ஒரு காட்டு பகுதி. கூடுதலாக பனை மரம் நிற்குது. இந்த பகுதிகள்லாம் தென்னை மரங்கள் எல்லாம் நிறைய நிற்குது. உட்பகுதியில் வந்து ஒரு வைத்தியசாலை பிரதேச வைத்தியசாலை பண்ணத்தெருப்பு. வணக்கம் ஐயா, என்ன பேர்? அதுவும் தான். அப்போ ஐயா இந்த இடத்துக்கு என்ன பேர்? இந்த இடத்துக்கு சூழானை. என்ன அப்போ இது வேற ஒரு பேர் சொல்லிச்சு மட்டாக்கள். என்னதான் காடாப்புலம் சூழானே. இந்த இடத்துல எவ்வளோ காலம் இந்த இராணுவம் இருந்திருக்கணும்? இந்த இராணுவம் வந்து நான் இந்த வயதில் எப்போதான் தான் வந்தேன். 25 வருஷம் இருக்கும். நான் இங்கே இல்லை முழங்கால் போட்டேன். சின்ன இது கேட்க இது பிரதேச சபைக்கு சொந்தமான 45 பேர் காணி. மக்கள்கிட்ட காணி இல்லை. இது சபைக்குரியது. சபைக்குரிய காணி. அப்போ இனி இந்த காணி என்ன செய்ய போயின்னு இந்த இடங்கள் வந்து இப்போ வேண்ட பண்ணவங்க அறிவிச்சிருப்பாங்க. வந்துவிட்ட நடவடிக்கைகளுக்காக அவற்றி நீங்கள் விளம்பரத்தை போட்டு விடுங்க. பிரதேசம் வந்து பொறுப்பெடுக்கணும். அவங்க வந்து அன்றைக்கே சொல்லி போட்டாங்க. நான் இது கேட்கு இனி அவங்க வந்ததுக்குள்ள இந்த மக்கள் இருக்கிற மாதிரியா? இல்லை இல்லை, இது அவங்க முந்தி இதுக்க சும்மா மாடுகள் அடிக்கிறது. நாங்கள் இதுக்க வாலிபால் விளையாடு நகரம். இது நாங்கள் முதல் ஆரம்பத்தில் வாலிபால் விளையாடு நகரம். இது இப்போ இது
இனி பிரதேச சபை அது டெவலப் செய்யும். அது தேவையானதும் கட்டடங்கள் கட்டக்கூடிய மாதிரி இருக்கு. அதை தங்களை உற்பத்திகளை அது தங்களை இது சார்ந்த விடயங்கள் மாடு அடிக்கிறது மாட்டோம், மற்றெல்லாம் செய்யப்படுவோம். சில நேரத்துக்கு முன்னுக்கெல்லாம் வயல் வச்சுக்கிறேன், வயலுக்கு எதுவும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா உள்ள நிலங்கள்? என்ன இப்போ முன்னுக்கு அதுக்கு போகிற பயிர்கள் தான் இருக்குது. ஓகே ஓகே. அது தேவையில்லை, அதைக்கு தேவையானது. அதைக்கு காணி பிரதேச சபைக்கு காணி பெருசாக இல்லை எங்கள் ஏரியாவில். அப்போ அதை இப்போ இதுக்கே திண்ணியை உற்பத்தி செய்து ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடியா இருக்கும் பிரதேச சபைக்கு. ஓகே ஓகே. இப்போ இதில் மக்கள் வந்து பொறுப்பேற்கக்கூடிய காணிகள் ஒன்றும் இல்லையானே? இல்லை 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 இல்லை. ஓகே ஓகே. சரி நன்றி. சரி, இப்போ நாங்கள் அந்த இராணுவ முகாம் இருக்கிற அந்த பகுதிக்கு வந்துட்டோம். உள்ளே போகிறோம் பாருங்கள், உள்ளே எல்லாமே கயிறால் கட்டி கிடக்கு இந்த இடம். அப்படியே நாங்கள் அவிட்டுட்டு உள்ளே போய் என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். அப்புறம் சரி, இராணுவ முகாம் அந்த பகுதிக்கு உட்பகுதிக்குள்ள நாங்கள் வந்துட்டோம். கிட்டத்தட்ட அண்ணா சொன்ன மாதிரி 25 வருஷத்துக்கு பிறகு இந்த காணி விடுவிக்கப்பட்டிருக்கோம். என்ன மாதிரியெல்லாம் இந்த பகுதி இப்போ தற்பொழுது இருக்குது, அதாவது 2026ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 28ஆம் தேதி எப்படியெல்லாம் இருக்கின்றதை தொடர்ந்து பார்ப்போம். பாருங்கள், கூடுதலாக இந்த காணிகள் முழுவதுமே அந்த பூக்கண்டுகள் வைத்து விவசாய பகுதிக்குரிய காணிகளாகவே காணப்படுது. பாருங்கள், 2 புறமும் பாருங்கள் அழகான பூக்கள் எல்லாம் பூ மரங்கள் எல்லாம் வைத்து பாருங்கள். இந்த இடங்கள்ல பெரிய கொய்யா மரம் எல்லாம் நிற்கிது. கூடுதலாக அந்த பயன் தரக்கூடிய மரங்கள் நிற்குது. மற்றது அதிகளவான தென்னை மரங்கள் எல்லாம் இருக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி பாருங்கள். நிறைய தென்னை மரங்கள் எல்லாமே நிற்குது. உண்மையாக ஒரு பயன் தரக்கூடிய வகையில் இந்த இடங்கள் இருக்குது. இப்போ மக்கள் வந்திருந்தால் கூட அதிகளவான வாழை மரங்கள் நிற்குது. பாருங்கள், நிறைய வாழை மரங்கள் நிற்குது. கிட்டத்தட்ட எல்லாமே அந்த வாழைக்குள்ளே போடுற ஒரு தருவாயில் தான் காணப்படுது. நல்ல பயனுள்ள ஒரு இடம் இது, மக்களுக்குரிய ஒரு இடம். அதோட இந்த இடங்கள் மக்கள் வந்து இருந்தால் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம். அதோட குறிப்பாக இந்த பகுதி இராணுவம் வெளியேறினது மக்களுக்கு ஒரு நல்லது. அதோட இந்த பகுதியை முழுவதும் பாருங்க எப்படி இருக்குண்டு ஃபுல்லாகவே கிளறி வச்சுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் போகைக்கு எல்லாம் கிளறி கம்பிகள் உடைச்சி எடுத்துருக்கணும் போல். பாருங்க, இந்த இடங்களில் முழுவதுமாக உடைச்சி அந்த கம்பிகள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. முழுக்க கொத்தி மண்கள் எல்லாமே கிள்ளப்பட்டிருக்கு. பாருங்க எப்படி இருக்குண்டு. அதோட இந்த இதில் ஒரு வீடு பகுதி ஒன்று இருக்குது. ஆனால் மேலே இருக்கிற எந்த ஒரு கூரைகள் எதுவுமே காணவில்லை. நான் நினைக்கிறேன் இதை எல்லாமே உடைச்சே கொண்டு போயிட்டாங்க போல். இது ஒரு குளியலறை பகுதி. குளியலறை பகுதி மட்டும்தான் இருக்குது. ஆனால் மேலே இருக்கிற கூரை சீட் எதுவுமே இல்லை. முழுவதுமாக எல்லாமே கலட்டிட்டாங்க. அப்போ அடுத்து இந்த பகுதிகள் உண்மையாகவே நான் சொல்கிறேன்டா, இந்த வருஷத்தில் 2 இடங்கள் விடுவிக்கப்பட்டு சுழிபுரத்தில் ஒரு பகுதி உண்டு. இப்போ இது இந்த பண்டத்தரிப்பில் ஒரு பகுதி உண்டு மக்களுக்காக விடுவிக்கப்பட்டிருக்கு இந்த 2026ஆம் ஆண்டு. அதோடு இந்த இடத்துல பாருங்கள் முக்கியமான பகுதியெல்லாம் எரிக்கப்பட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு விடயம் முக்கியமான விடயம் பாருங்க எழுத்துக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. இந்த இடங்க முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் எரிக்கப்பட்டு கிடக்கு. அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன விஷயமென்று தெரியலை முழுதுமாஞ்சு. நான் நினைக்கிறேன் இது அடையாள பகுதி போல் அதை மறைக்கிறதுக்காக எரிச்சிருக்கணும். அது என்ன பகுதின்னு தெரியலை. நாங்கள் தொடர்ந்து இந்த இடத்த பார்ப்போம். இந்த இடங்களையும் எரிச்சு கிடக்குஞ்சு பாருங்கள். இந்த இடமும் முழுவதுமாக எரிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்கும்? பா, தண்டவாளம் ஒன்று கிடக்கு. இஞ்சால் பகுதியும் முழுவதுமாக வாழை மரங்களாலேயே சூழப்பட்டிருக்கு. முழுக்க வாழை மரங்கள் நல்ல வகையில் இந்த இடங்களிலிருந்து தோட்டம் செய்திருக்கிறோம். அதோட இன்னொரு விடயம் சொல்லணும், 2026ஆம் ஆண்டு 2 பகுதிகள் விடுவிக்கப்பட்ட பகுதிகள். ஆனால் குறிப்பாக இன்னும் விடுவிக்கப்படாத நிறைய இடங்கள் கிடக்கு மக்களுக்குரிய காணிகள். இதில் கிட்டத்தட்ட அண்ணா சொன்னார் ஒரு 45 பரப்பு கிட்ட இந்த விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்ண்டு. நடக்கவே கலைக்குது. ஆனால் ஏன்னா இந்த விடயத்தை சொல்கிறேன்டா, இந்த இடம் பாருங்கள் உலகாலம் இராணுவம் இருந்து விவசாயம் செய்து நிறைய பயன்பெற்றிருக்கணும். அப்போ இதே மக்கள் இருந்து அவங்க எவ்வளோ பேர் தங்களுடைய சொந்த காணிகள் இல்லாமல் வாடகை காணிகளில் இருந்து எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இப்படி விட்டால் மக்கள் எல்லாருமே இந்த இடங்களில் தங்களோட சொந்த நிலங்களில் விவசாயம் செய்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம். உண்மையாகவே இது ஒரு நல்ல விடயம். இப்படி விடுபடாத நிறைய காணிகள் இருக்குது. அதையும் அரசாங்கம் கருத்தில் கொண்டு விடணும்.
இந்த இடங்கள்லாம் அப்படியே கட்டுறமெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் உடைச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு முழுவதுமாக அப்படியே உடைச்சிருக்கணும். ஏதோ என்ன விடயத்துக்காக போகைக்கு அந்த கட்டுற பகுதியை விட்டுட்டே போய்க்கலாம். தேவையில்லாமல் இந்த கட்டுற பகுதி முழுக்க உடைச்சிருக்கிறாங்க. இது ஒரு வீடு ஒன்று இருக்கு. இந்த இடத்த பாருங்க, இந்த போகிறதுக்கெல்லாம் அழகான பூமரங்கள் எல்லாம் வச்சு எப்படி அழகாக செய்திருக்கிறோம்ண்டு போகிறதுக்கு அவ்வளோ அஞ்சு நல்ல வளைவாக எல்லாம் விட்டு இந்த போகிறதுக்கு அளவாக நல்ல அழகாக செய்திருக்கணும். அப்பா அந்த பாதை 2 புற பாதைகள்லேயும் நல்ல பூக்கொண்டு வச்சு அதை மட்டமாக வெட்டி இதை பாருங்கள். இங்கே மாமரமெல்லாம் நல்லா பூத்து குலுங்குது. இனி காய் வார நேரங்கள் கண்டிப்பாக மக்கள் இதை பயன்படுத்தலாம். வடிவா ஒரு வீடு ஒன்று இருக்குது. இராணுவம் இருந்த வீட்டு பகுதி பாருங்கள். ஆனால் இந்த மக்கள் ஒருத்தரும் வந்து பார்க்கல. இதெல்லாம் அந்த பழைய கால ஜன்னல். போகிறதுக்கு பயமாக இருக்கு. உள்ள எல்லாம் இருட்டு பகுதியாக இருக்குது. இந்த பாருங்க ஃபுல்லாக இருட்டு. இங்கே நல்ல தேசி மரம் எல்லாம் நிற்கிது பாருங்க. நல்ல தேசி மரம், நல்ல வாழை மரம், நல்ல ஜாம் கண்டு, அப்படி நிறைய விடயங்கள் இருக்குது. இதை பார்த்து கொண்டு போவோம் என்னென்ன விடயம் இருக்கண்டு. ஹாட்ட மதுபான பொருட்கள் நல்லா வாழ்ந்திருக்கணும் பாருங்க. இங்கே நிறைய மதுபான பொருட்கள் இருக்குது. மதுபான போத்தல்கள், நிறைய மதுபான போத்தல்கள் வச்சிருக்கணும். சின்ன சின்ன போத்தல், ஆப்பிள், அதிவிசேஷம், இப்படியான நிறைய மதுபான பொருட்கள் இந்த இடங்களில் வச்சிருக்கணும். சில இடங்களில் இந்த வாழை மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்குது. அது சில பழைய சின்ன ஒரு கொட்டில் ஒன்று அமைச்சிருக்கணும் பாருங்க. சின்ன ஒரு கொட்டில் உண்டு. அப்படியே தொடர்ந்து போவோம். இதுலேயும் இருந்த இந்த ஒரு கட்டுற பகுதி முழுவதுமாக அப்படியே பிடுங்கிருக்கிறேன் பாருங்கள். இஞ்சி பாருங்கள், இராணுவத்தினுடைய அந்த உடை இஞ்சி அது அப்படியே விட்டுட்டு போயிருக்கேன். இராணுவத்தினுடைய ஒரு உடையை உண்டு அப்படி இதில் போட்டுட்டு போயிருக்கணும். மற்ற இதில் ஒரு தொட்டி மாதிரி ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அங்கே மீன் தொட்டி போல ஒரு பகுதி ஒன்று இருக்குது. ஒரு சிறிய பகுதி தான் இது. அதோட இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. ஃபுல்லாக எரிஞ்சு கிடக்கு. இந்த இதை பாருங்க, இது முழுவதுமாக அப்படியே எரிஞ்சு தண்ணி ஊற்றி இன்றைக்கே எரிச்சிருக்கணுமா. இதில் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், முழுவதுமாக எரிக்கப்பட்ட ஒரு இராணுவ பகுதி. இந்த இடங்களை பாருங்கள், எரிச்சு அடையாளம் எரிச்சு அப்படி இடமே கரைக்கப்பட்டிருக்கு. முழுக்க எரிச்சு கரைக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த எரிச்சு போட்டு இந்த இடங்களை பாருங்கள் முழுவதுமாக தண்ணி ஊற்றப்பட்டிருக்கு. எரிச்சு அந்த இடம் முழுவதும் தண்ணி ஊற்றப்பட்டிருக்கு. அது உங்களை பார்க்க அந்த எரிச்சதனுடைய அடையாளம் அப்படியே கருப்பாக தெரியுதெல்லாம். முழுக்க இந்த பகுதி ஒரு எரிக்கப்பட்ட பகுதி பாருங்க. முழுக்க அப்படியே எரிச்சிருக்கணும். எரிச்சு அப்படியே தண்ணி ஊற்றப்பட்டிருக்கு. ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீடு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இது மாவி இருந்த வீடோ ஃபுல்லாக எரிச்சிருக்காங்க. பார்த்ததோ இங்கே எரிச்சு தண்ணி ஊற்றி கிடக்கு. நீங்கள் எந்த இடம்? இந்த இடம் தான் மாதை பக்கத்துலையா? அப்படியா? இதில் முதல்ல வந்து உள்ளே போயிருக்கிறீங்களோ? இங்கே ஃபுல்லாக எரிச்சு கிடக்கு. என்ன தெரிச்சிருப்பாங்களா அப்படி? இந்த இராணுவ பகுதியில் பாருங்கள், கூட அதிகளவான இடங்கள் எல்லாம் எரிச்சு கிடக்கு. அந்த ஏதோ ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கக்கூடாது இன்னும் தெரியலை, எரிச்சிருக்கிறோம். அதோட இது சந்தை மாதிரி கிடக்கு. என்ன
ஒரு கிச்சன் மாதிரியான ஒரு பகுதி ஏன்னா பாருங்க இந்த இடம் முழுவதும் ஒரு கிச்சன் போன்ற ஒரு பகுதியாக இருக்குது. ஒரு பெட் எல்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ளே சுற்றி பார்க்க உண்மையாகவே நிறைய பயன் தரக்கூடிய விடயங்களுக்கு இடம் அழகாக இருக்குது. மற்றது நிறைய பயன் தரக்கூடிய மாமரம், கொய்யா மரம், தேசி மரம் என்று நிறைய மரங்கள் இருக்குது. ஆனால் சில முக்கியமான பகுதி, முக்கியமான இடமெல்லாம் எரிக்கப்பட்டிருக்கு. சில விடயங்கள் தடையும் கிடைக்கக்கூடாதோ என்னவோ தெரிய எரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அங்காலயம் இருக்கா இடம்? அங்காலயம் இடம் இருக்கோ? இதோட சரியாண்ணே. இதுவும் அந்த மதிலும் ஒரு பெரிய இடம் இல்லைண்ணே. ஓ ஒரு கொஞ்சம் தானே அந்த இந்த வீட்டோட சரி. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரிச்சு கிடக்கு. இது டிப்போ முதல் மால் அடிச்சது. இது ஆமைக்கு சம்மந்தப்பட்ட பகுதியோ? இது டிப்போ. இது எல்லாம் வீசிக்கானே தானே? இது இல்லை இப்போ இந்த இடத்துக்கும் ஆமை இருந்தது தானே? கிச்சன் வச்சுருந்தோம். ராமி வச்சிருந்தது. அவதான் கறி பிடிச்சிருக்கு. ஆனால் அது இப்போ எரிச்சு விட்டு கிடக்கு. இன்றைக்கு எரிச்சு இங்கே வாங்க எடுத்து பாருங்க. எரிச்சிட்டு தண்ணி ஊற்றின பகுதி அப்படியே அடையாளம் தெரியுது பாருங்க. இல்லை எவ்வளோ காலமாக இதில் இருந்தவங்க? இதில் 12 வருஷம். அங்கே 25 வருஷம்னு சொல்லினா? 25 வருஷம். நான் இங்கே 2013 சிஓ வந்தேன். நான் சிஓ வரைக்கும் முதல் வந்து இதுக்கு தானே செய்யணும். சரி, இதுக்கு சீகொண்டு நிற்க தான் நாமி வந்தவன். அந்த 2013 வந்து சீகோ கொண்டாடுனால அங்கால சீனாங்க. 2013 இதுக்குள்ள வந்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது வந்தவன். என்ன விஷயத்துக்காக வந்து தெரியும்? அவங்க இப்படி தான் கேம்பல் போட்டிருந்தான். எவ்வளோ எத்தனை பரப்பு காணி வரும் இதுக்குள்ள? இது இல்லாமல் உங்களோட கணக்குப்படி 35 வரை புகாணி கிட்ட கூட 35 வரப்பு கிட்ட வரும். என்ன இது ஃபுல்லாகவே இது கவர்மெண்ட் காணி. அப்போ மக்களுக்குரிய காணி இல்லை. இனி அந்த காணி இல்லாத பிரித்து கொடுப்பாங்களே. இது வந்து இதுக்கு மாடு அடித்தவங்க டிப்போ. இது வந்து மாடு அடிக்கிற டிப்போ. இது இந்த இடம் இவட இதுக்கு அதுக்கு தான் உள்ளுக்கு இந்த கட்டுறம் எல்லாம் கட்டி உள்ளுக்கு தொட்டிகளை எல்லாம் கட்டிக்கிறாங்க. கட்டி கிடக்கு. என்ன இப்போ இனியும் அந்த பகுதி அப்படியே மாற்றப்படும் அதே மாதிரி அதே நிலைமைக்கு வருதோ தெரியல. வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா இது ஆகல மக்கள் இருக்கிற பகுதியை கொஞ்சம் தொங்கலாக தானே இருக்குது. நீங்கள் என்ன பேருக்கு சீவா வந்தீங்களோ? ஆனால் நீ என்ன கட்டம் நாளைக்கெல்லாம் அந்த சீட்டெல்லாம் கிடக்குமோ தெரியாண்ணே. அப்படி கரெக்டா மாட்டில இங்கே எத்தனை ராணுவம் போய் வீடியோ எடுத்துருப்போம். வீடியோ எடுத்துட்டு அடுத்த நான் போய் பார்க்க கல்லுங்கடாவது இந்த எப்படியான இதெல்லாம் இடிச்சு கொண்டு போகிறாங்க. தேவையில்லாத ஒரு எலித்தானே இதில் எடுத்துகிட்டு போகிற ஏதாவது இருந்தாலும் இதில் கட்டணும். பாருங்க இந்த பகுதியோட இந்த மதில் தெரிகிற பகுதியோட இது அந்த இராணுவம் இருந்த பகுதி முடியுதான். பாருங்க இந்த மதில் தெரிகிற பகுதியோடைய அந்த இராணுவத்தினுடைய பகுதி நிறைவு பெறுதுன்னு சொல்கிறாங்க. புல்லாஞ்சல எல்லாம் விவசாய காணி தானே. இந்த இடங்களில் சில பேர் சொல்கிறாங்க 25 வருஷமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க 15-13 வருஷமாக இருந்ததுண்டு. அதனுடைய தகவல்கள் இப்போ நின்று ஆக்களை கேட்க அப்படி சொல்கிறாங்க. இந்த அண்ணா சொல்கிறா ஒரு 12-13 வருஷமாக இருந்ததுண்டு. ஒரு 35-40 பரப்பு காணிகள் வருமென்னு சொல்கிறாங்க. அதோட நிறைய தகவல்கள் தெரிய வந்திருக்கு. அண்ணாவோட கதை கேட்க தொடர்ந்து இந்த காணியினுடைய பகுதிகளையும் காட்டிட்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்.